ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபஸ்ட்டு சக்ஸஸ் செக் சேனல். இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரீலான்சிங்கை வந்து எப்படி ப்ராஜெக்ட் எடுக்கிறது, அதில் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஃப்ரீலான்சிங்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, செல்ஃபாக வந்து நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகாமலேயோ, இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணாமலேயோ, எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு செல்ஃபாக ஒரு ப்ராஜெக்டை எடுத்து பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் வாங்கி பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஃப்ரீலான்சராக வந்து இருக்கிறது அப்படிங்கிறது பாசிபிலிட்டியா அப்படின்னா ரொம்பவே வந்து பாசிபிள் தான். பட் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப வந்து குறைவான பீப்புளுக்கு தான் இந்த ஃப்ரீலான்சிங்க்கான அவேர்னஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். பட் அதர் ஸ்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே வந்து இந்த ஃப்ரீலான்சிங் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணுறாங்க. அதர் கண்ட்ரீஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 14-15 வயசு பீப்புள் கூட இந்த ஃப்ரீலான்சிங் வாங்கி தனியாக வந்து செப்பரேட்டாக பண்ணுறாங்க. பட் இது ஃப்ரீலான்சிங் எப்படி வாங்கலாம், எந்த மாதிரி ஜாப்ஸ் பண்ணலான்னு பார்த்தோம் அப்படின்னா, நாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கண்டிப்பாக வந்து ஃப்ரீலான்சிங்காக வந்து நீங்கள் எடுத்து பண்ணலாம். அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு எஸ்இஓ ப்ராசஸையோ, இல்லை ஒரு ஃபேஸ்புக் ஆடோ, இல்லை கூகுள் ஆட்ஸோ, இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராசஸை வந்து நீங்கள் செப்பரேட்டாக வந்து ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணலாம். இதை தாண்டி மற்ற கைண்ட் ஆஃப் ஒர்க்கிங் கூட ஃப்ரீலான்சிங்காக பண்ணலாம். டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டோ, ஒரு வெப்சைட் டிசைனிங்கோ, ஒரு கிராஃபிக் டிசைனராகவோ வந்து நீங்கள் ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். இதோட ஏர்னிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஸ்கில் தான் வந்து நம்ம சொல்லலாம். இப்போ எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும்னு பார்த்தோம் அப்படின்னா, மினிமம் வந்து ஒரு 50,000 1,00,000 வரைக்குமே வந்து ஒரு ஸ்கில் செட் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து உங்களால் ஒரு ஃப்ரீலான்சிங்கில் ஏர்ன் பண்ண முடியும்னு நம்ம சொல்லலாம். அது பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணுறீங்க, என்ன ஸ்கில்ல செட் பண்ணியிருக்கீங்க, இதை பொறுத்து வந்து மாறும். அதே மாதிரி எந்த லெவல் ஆஃப் கிளைண்ட்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து இது சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வித்தின் இந்தியாவுக்குள்ளே நீங்கள் கிளைண்ட் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஒரு 30-40K வரைக்கும் ஒரு எஸ்இஓ ப்ராஜெக்ட்க்கு நீங்கள் வந்து கோட் பண்ணலாம் அப்படின்னா, அதே வந்து யுஎஸ், யூகே இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு மினிமமே வந்து 2 to 3 லேக் வரைக்கும் ஒரு எஸ்இஓ ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் கோட் பண்ணலாம். ஒரு ஃபேஸ்புக் ஆட் வந்து ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 4,000 5,000 வந்து ஒரு சிங்கிள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் பண்ணும்போது, ஒரு 10 கிளைண்ட் நீங்கள் எடுத்தாவே வந்து ஒரு 30,000 50,000ங்கிறது கண்டிப்பாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். அப்போ மினிமம் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக கம்ப்ளீட்டாக நீங்கள் சேஞ்ச் ஓவர் ஆனீங்க அப்படின்னா, ஒரு 1 லேக் to 5 லேக் அப்படிங்கிறது பாசிபிலிட்டிஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது இந்த ஃப்ரீலான்சிங்கில். இப்போ இந்த ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்டை எப்படி வந்து நம்ம வந்து எடுக்கலாம், ஒரு கிளைண்ட்டை வந்து எப்படி பிட்ச் பண்ணலாம் அப்படின்னா, தெர் இஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து இருக்குது. இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் மெத்தட் தான் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து நிறையா மெத்தட்ஸ் வந்து அவங்க ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு பிட்ச் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா freelancer.com அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. பட் இப்போ ரீசன்ட் காலத்தில் அதுக்கு ஈக்குவலண்டான நிறையா வந்து வெப்சைட் வந்து வந்திருக்கு. அந்த வெப்சைட் மூலம் நம்மளால ஒரு ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் வந்து ஈஸியாக வந்து நம்ம கிளைண்ட்டை பிட்ச் பண்ணி எடுக்க முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, freelancer.com சொல்லலாம், fiverr.com, upwork.com, SEOclerk.com அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெப்சைட் இருக்குது. இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, மல்டிபிள் கிராஃபிக் டிசைனிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எஸ்இஓ ஒர்க்கு, ஃபேஸ்புக் ஆட், கூகுள் ஆட்ஸு, கூகுள் மேப், லோக்கல் எஸ்இஓ ரேங்கிங்னு சொல்லிட்டு எல்லா ப்ராசஸுமே வந்து நீங்கள் கீக் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு அது மூலம் வந்து உங்களால் ஆர்டர்ஸ் வந்து எடுக்க முடியும். பட் வந்து அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தெரியாமல் கண்டிப்பாக எடுக்க முடியாது. பட் இப்படிலாம் ஒன்று இருக்குது அப்படின்னா, எல்லாராலையுமே வந்து ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் வந்து எடுத்து எல்லாரும் பண்ணியிருக்க முடியும். பட் ஏன் வந்து எல்லாரும் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணல, எல்லாருமே ஃப்ரீலான்சர் ஆகலன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து தெரியாதனால தான். பட் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அல்கரிதம் இருக்குது. அதில் வந்து நம்ம எப்படி எஸ்இஓ அப்படிங்கிறது ஒரு கூகுளில் வந்து வெப்சைட்டை ஃபஸ்ட் பேஜ் ரேங்க் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி ட்ரை பண்ணுறோமோ, அதே மாதிரி வந்து அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் நம்ம போடுற அந்த கீக், அதாவது நம்ம இப்போ ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சப்மிட் பண்ணுறோம் இல்லையா, அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறத நாம் வந்துட்டு ரேங்க் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ப்ரோக்ராம் லெவல் வந்து நம்ம பண்ணால் மட்டும்தான் அதில் வந்து நம்ம ரேங்க் பண்ண முடியும். அதை வச்சு வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து எடுக்க முடியும். அதை தாண்டி வந்து ஒன்லி வந்து வெப்சைட்டில் மட்டும்தான் எடுக்க முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. அதை தாண்டி வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஃபேஸ்புக் ஆட் கொடுத்தே கூட நீங்கள் கிளைண்ட்டை பிட்ச் பண்ணலாம். கூகுள் ஆட்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கிளைண்ட்டை பிட்ச் பண்ணலாம். அதை வச்சு கூட நீங்கள் ஒரு ஆர்டர்ஸை எடுத்து நீங்கள் ஃப்ரீலான்சிங்காக வந்து பண்ணலாம். இப்போ அட்வான்ஸாக நிறைய வந்தனால இப்போ ஸ்னாப்சாட் ஆட்ஸ் இருக்குது, பிங் ஆட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, புஷ் ஆட்ஸ் இருக்குது, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கனால அந்த அட்வர்டைஸ் பண்ணி கூட அது மூலம் வந்து நம்ம கிளைண்ட்டை வந்து ஈஸியாக பிட்ச் பண்ணலாம். இதை தாண்டி வந்து வேறு எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபேமஸான மெத்தட் வந்து ரொம்ப காலமாக ஒரு 15-20 வருஷமாக இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா, கோல்டு இமெயிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இமெயில் மார்க்கெட்டிங் மூலம் நம்ம கிளைண்ட்டை ஈஸியாக டார்கெட் பண்ணி அவங்களுக்கு எஸ்இஓ வேணுமா, உங்களுக்கு சர்வீசஸ் கிராஃபிக் டிசைனிங் பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பெனிஸோட டேட்டா பேஸை எடுத்து அவங்களுக்கு ஒட்டுக்கா இமெயில் மார்க்கெட்டிங் ஒரு கோல்டு இமெயிலிங் மாதிரி நம்ம அனுப்பி அது மூலம் கூட நம்ம கிளைண்ட்டை வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும். இது எப்படி
சொல்லுவாங்க நம்மனா கோல்டு இமெயில் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கோல்ட் காலிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு கிளைண்ட் வந்து பிச் பண்ணுறதுக்கு ஒரு மெயிலோ ஒரு காலோ பண்ணி அது மூலம் கூட வந்து நீங்கள் கிளைண்ட் வந்து எடுக்கலாம். ஈவன் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஜஸ்ட் வந்து ஒரு மெசேஜ் பண்ணியே அது மூலம் வந்து ஆர்டர்ஸ் நிறைய கெட் பண்ணி ஒரு கம்பெனியை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பட் வந்து நீங்கள் அதே ஃப்ரீலான்சராக வந்து பண்ணும் அப்படின்னா நீங்கள் லாங் டேர்முக்கு ஃப்ரீலான்சராக கன்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி நான் ரிஜிஸ்டர் கம்பெனி போகிறோம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி கூட அது ஒரு பிஸ்னஸாகவும் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். கண்டிப்பா வந்து இதுல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லலாம், இப்போ நீங்களாம் எப்படி பண்றீங்க அப்படின்னா, நான் ஃப்ரீலான்சிங்கா பண்ணல, நான் ரெஜிஸ்டர் கம்பெனி பண்ணனால நான் ஃப்ரீலான்சிங் கான்செப்ட் பண்ணல. இதுவே வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணாம இந்த ப்ராசஸ் எடுத்தேன் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு ஃப்ரீலான்சர்னு அப்படியே நம்ம சொல்லலாம். பட் வந்து நானும் வந்து இது மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல கிளைண்டா பிச் பண்ணி நாமளும் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சிருக்கோம். பட் கண்டிப்பா வந்து இது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ நம்மளோட டர்ன் ஓவர் பார்த்தோம் அப்படின்னா 40 to 50 லேக் வந்து பர் மந்த்துக்கே வந்து டர்ன் ஓவர் வந்து பண்றதுனால கண்டிப்பா வந்து எல்லாராலையுமே முடியும். ஒரு மினிமம் வந்து ஒரு 20,000 30,000 கூட கண்டிப்பா ஏர்ன் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஸ்கில் செட் இல்லைன்னு அர்த்தம். பட் அதை நீங்க ஸ்கில் செட்லாம் வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களாலையும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும். பட் அதுக்கான ஸ்கில் வந்து நீங்க கண்டிப்பா கத்துக்கணும். இப்போ நம்ம ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீலான்சிங்னா என்ன, அதில் வந்து எந்தெந்த மாதிரி டைப்ஸ் இருக்கு, எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்கில்ஸ் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க. ஸ்கில்ஸ் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் எடுத்து வந்து பண்ண வேணாம், அது வந்து ஃபெயிலியர் ஆயிரும். என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, ஃப்ரீயா வந்து ஃபர்ஸ்ட்டு செஞ்சு கொடுங்க கிளையண்ட்டுக்கு. உங்களோட ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்றதுக்காக ஒரு Facebook ஆட் கிளையண்ட்டுக்கு பண்ணி தரீங்க, ஒரு SEO பண்ணி தரீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரீ மெத்தட்ல நான் வந்து உங்களுக்கு ரேங்க் பண்ணி தரேன். ஒரு ஃப்ரீயா வந்து நான் Facebook ஆட் பண்ணி தரேங்கிறபோது, நீங்க ஃப்ரீயாவே பண்ணும்போது உங்களோட ஸ்கில் செட் வந்து டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்கில் டெவலப் ஆன பிறகு நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரீயா வந்து SEO ஆடிட் பண்ணி தரேன், ஃப்ரீயா உங்களுக்கு Facebook ஆட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ மெத்தட்ல வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா, பர்ட்டிகுலர் நேரத்துல உங்களோட ஒர்க் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அடுத்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க பேமெண்ட் கேட்டு அடுத்த செட் ஆஃப் ஒர்க் வந்து நீங்க காசு வாங்கி வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன அட்வைஸ். இப்போ நாம பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ப்ராக்டிக்கல் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். என்னோட ஒர்க் ஷாப் அட்டன் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் மட்டும் எப்போ வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எப்படிலாம் வந்து இந்த ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் எடுக்கிறது, அதே மாதிரி ஸ்கில்ஸையும் நம்ம கொடுத்துட்றோம், அதே மாதிரி எப்படி ப்ராஜெக்ட் எடுக்கிறதும் சொல்லிட்டு நம்மளோட கோர்சஸில் கவர் பண்ணுறோம். அதனால் யாராவது இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் சைன் அப் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக நான் வந்து ஃபஸ்ட்டு சக்ஸஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற கம்பெனியோட CEO இருக்கனால நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரியறனால மற்ற பீப்புளை விட ஒரு 10 to 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணவும் முடியும். கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா என்ன காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி வந்து ஃப்ரீ ஸ்டஃப் தான் நான் எனக்கு வேணும், ஃப்ரீயாக தான் நான் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு சக்ஸஸ் டெக் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு உங்களுக்கு ரெகுலர் வீடியோஸ் வரும். அது மூலம் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்க முடியும் அப்படிங்கிறதும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இதை தாண்டி வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த யூடியூப் வீடியோவில் கீழேயே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். அதனால் தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ டு ஆல்.